அன்பான இனிய உறவுகளுக்கு இங்கே பழனி என்ன பண்ணுறாங்க, அவங்க அண்ணன் இங்கே பொண்டாட்டி, அங்கே பொண்டாட்டிங்கன்னு சொல்ல போயிட்டேன், பொண்டாட்டி அப்புறம் அண்ணிங்க எல்லாருமே மண்டையை கழுவுறாங்க. பழனி உனக்கு கண்டிப்பாக கடை வச்சு தர்றோம், ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பொறுங்கன்னு பழனி சொல்கிறாங்க. அம்மாவிலேருந்து எல்லாருமே இங்கே பாரு, நான் அதெல்லாம் மாப்பிள்ளைகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பழனி ஒரு மாதிரியா முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருக்காரு. என்னடா ஏன்டா ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு இங்கே கோமதி கேட்க, இல்லைக்கா அது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்லு. இல்லை மச்சாண்ட தாக்கா சொல்லணும், சொல்கிறதுக்கு பயமாக இருக்குக்கா அப்படின்னு கேட்க, என்ன சொல்லணும் சொல்லு அப்படிங்கிற அங்கே வந்துடுறாங்க கதிர், ராஜி எல்லாருமே. என்ன சித்தப்பா என்ன சொல்லணும் அப்படின்னு ராஜி கேட்க, ஒன்றும் இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அண்ணி அம்மா எல்லாருமே ஆசைப்படுறாங்க. என்ன ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற அங்கே சுகன்யா வருது. சுகன்யா வந்தோடனே, ஏங்க சொல்ல வேண்டியதானே, ஏன் பயந்துக்கிட்டு பமி பேசுகிறீங்க, என்னடி அப்படின்னு சொல்லிட்டு, இருடி தம்பி நீ சொல்லுடா அப்படின்னு கோமதி கேட்க, அப்புறம் அங்கே நடந்ததை சொல்கிறாங்க. தனியாக கடை வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களா? ஐயோ என்னடா ஏன்க்கா நீ ஒரு மாதிரி ஆகுற? இல்லைடா கடை வச்சு கொடுக்கறது சந்தோஷம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீ என்னை விட்டு போயிடுவியடா. அக்கா நான் கடை வைக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கலைங்கிறேன், அப்புறம் என்னக்கா? ஏன் என்ன பிடிக்கலைங்கிறீங்க? கையில் ஒரு பைசா இல்லாமல் இருக்கீங்க, எதாக இருந்தாலும் ஏது உனக்கு இந்த காசு? இப்போ கூட உங்கள் அக்காவுக்கு புடவை எடுத்து கொடுத்துருக்கீங்க, எங்கள் வீட்டிலேருந்து கொடுத்த காசை, ஆனால் அதுக்கு கூட கல்லாவில் கை வச்சியாடான்னு கேட்டார்ல அண்ணே, அப்புறம் என்ன அப்படின்னு சோனியா கத்துறாங்க. ஏண்டி போனதெல்லாம் பிடிச்சி பெருசாக்கிக்கிட்டு இருக்கீங்க, விடுடி அப்படிங்கிறாங்க. என்ன நான் சொல்கிறதுல தப்பு இல்லையே அப்புறமா பார்க்குறாரு பழனி. அது இல்லைக்கா சோனியா சொல்கிறதும் சரிதான், என்கிட்ட கையில் காசு இல்லாதனால தானே நீ கல்லாவில் எடுத்தேன்னு மச்சான் கேட்டார். என்னடா நீ இப்படி பேசுகிற? அக்கா அப்படி இல்லைக்கா, அம்மாவே ஆசைப்படுதுக்கா அப்படிங்கிறாங்க. சரிப்பா உனக்கு ஆசை வந்துருச்சு, சரி இப்போ பெத்த புள்ள செந்திலே போனா, அது மாதிரி நீ போனால் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கல. இங்கே பாண்டியன் வராரு, எல்லாரும் தடப்படன்னு எந்திரிச்சு இடம் கொடுக்குறாங்க. ஒரு ஆள் வர்றதுக்கு இப்படியே தண்ணி டேங்க் லாரி வர்றது மாதிரி பாதை அப்படியே விடுறாங்க. அப்புறமா உட்காருங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. இந்த பாண்டியன் சில நேரங்களில் மனிதருள் மாணிக்கமாக தர்றாரு, சில நேரங்களில் மனுஷனாயவன் மிருகம் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துக்குவார். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, என்னடா ஆளால் குசுன்னு பேசுகிறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பழனி மச்சான் ஒரு விஷயம் சொல்ல வரனே அப்படின்னு சொல்ல வரையிலே, விடுடா நான் சொல்லிக்கிறேன் மச்சாங்கிட்ட அப்படின்னு கோமதி சொல்ல, இல்லைக்கா நீ சும்மா ரெடி, நீ சொல்லுடா, அவன் தான் சொல்ல வரேன்ல, அது ஒரு விஷயம் சொல்லணும். என்னடா காசு எதுவும் வேணுமா? கல்லால் எதுவும் கையை வச்சுட்டியா? உடனே கோவம் வருது. ஐயோ இந்த மனுஷன் வேற, ஏங்க சும்மா இருங்க, என் தம்பி எப்போங்க கை வச்சான்? அவன் ஏன்டி அப்புறம் தயங்குறான், டக்குன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்கல. சுகன்யா சொல்ல போது, சுகன்யா நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை மச்சான், அது மச்சான் நான் இங்கிட்டும் அங்கிட்டும் திரியிறேனா, அதான் தெரிஞ்சதானடா. இப்போ என்னடா அம்மா ஆசைப்படுது, அன்னைங்கெல்லாம் ஆசைப்படுறாங்க, உனக்குன்னு பொண்டாட்டி வந்துருச்சு, நாளை பின்ன பொண்டாட்டிக்கு புள்ள பிறக்கும். ஆமாம் பிறக்கும் தான், இதில் என்னடா இருக்குது, நாளைக்கு அதுக்கு எல்லாமே செலவு இருக்குது, ஆமாம் வாங்கி போட்டு போகிறோம், இதில் என்னடா இருக்குது அப்படிங்கிறாரு பாண்டியன். நீங்கள் வாங்கி போடுவீங்க மச்சான், நான் அதெல்லாம் தப்பு சொல்லலை, நான் இல்லைன்னு குறை சொல்லலை, அப்புறம் என்னடா அப்படிங்கிறாங்க. இல்லை எதுக்காக இருந்தாலும் உங்ககிட்டயே நான் கையை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா, அப்போ என்ன சொல்ல வர்ற புரியலையே அப்படிங்கிறாங்க. அதுக்காகத்தான் அன்னைங்க கடை வச்சு தரேன்னு ஏற்பாடு பண்ணி கடையும் ரெடி பண்ணிட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே படார்னு எந்திரிக்கிறாரு. என்னடா சொல்கிற பழனி அப்படின்னு கேட்க, ஆமாம் மச்சான் அந்த மாதிரி கடை வச்சுட்டாங்களாம் மச்சான், அதான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை, அம்மா வேற படுத்தி எடுக்குது, நான் என்ன மச்சான் பண்ணுறது, எதாக இருந்தாலும் நான் மச்சான்கிட்ட கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மச்சான், இப்போ சொல்லுங்கள் மச்சான், நீங்கள் சொல்லுங்கள் மச்சான், வேணான்னா நான் இங்கே இருந்துக்கிறேன், இல்லைன்னா நான் கடைக்கு மட்டும்தான் போயிட்டு வரேன் மச்சான், மற்றபடி நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே பழனியை பார்க்குறாரு, அப்படியே கோவமாக பார்க்க, ஏங்க கொஞ்சம் பொறுமை அப்படிங்குது கோமதி. பாண்டியன் பார்க்குறாரு, என்னை பற்றி நீங்கள் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, நான் என்ன அப்படியே ராட்சசனாக தரேன் உங்களுக்கு, ஏண்டா அப்படிங்கல. அண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே, எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அதுன்னு வேணும்ல, இந்தா இப்போ பார்த்தீங்களா இப்போ உங்கள் புள்ள செந்தில் போயிட்டாரு, நான் சொன்னேன் அண்ணன் ஒன்றும் சொல்லாதுன்னு அப்படின்னு ஏற்றி கொடுக்குது. பாண்டியன் பார்க்குறாரு, இங்கே பார் சோனியா, நீ சொன்ன அவங்க சொன்னாங்க அப்போல்லாம் நான் எதிர்பார்க்கல, நான் இன்னும் கொஞ்ச நாள் போனாலே அவனுக்கு நான் கடை வச்சு கொடுக்கலான்னு தான் இருந்தேன், அதை அவங்க அண்ணனே செஞ்சுருக்கான்னு அவனுமே ஏற்றுக்கிட்டேன் போல இருக்கு மச்சான், விடு அதெல்லாம் தப்பு சொல்லலை, நீ கண்டிப்பாக நீ தனியாக போகிறதுல நான் ஒன்றும் வருத்தப்படலைடா அப்படின்னு. அப்பாடா அப்படிங்குது கோமதி மனசார. அப்புறமா பழனி, மச்சான் உங்களுக்கு வருத்தம் இல்லையே, எனக்கு எதுக்குடா வருத்தம், நீ நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான், அக்கா மாமான்னு எனக்கு எவ்வளவோ துணையாக இருந்துக்க, எங்கள் காலை சுற்றி வந்திருக்க, அங்கே பணக்கார வாழ்க்கையை உதறி தள்ளிட்டு வந்த, அப்படி இல்லை நீ நல்லா இருக்குன்னு நினச்சா நான் எப்படா வேணான்னு சொல்லுவேன், அதை தடை போடுவேனா அப்படிங்கிறாங்க. அப்படியே கதிர் அப்பா பார்க்குறாரு. என்னடா கதிர் பார்க்குற? ஒன்றும் இல்லைப்பா, உங்களை புரிஞ்சிக்கவே முடியலப்பா, என்னடா குடும்பத்தில் கட்டுச்சட்டை
டைட்டாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்குலாம் பொல்லாதவன். இது எனக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குடா. பழனி நீ சந்தோஷமாக தாராளமாக போயிட்டு வா. ஆனால் உன் அண்ணங்க என்கிட்ட உன்னை பிரிக்கலாங்கிறக்காண்டி பிளானை போட்டு பண்ணுறாங்க. உனக்கு நல்லது நினைக்கணும்னா பண்ணுறாங்கன்னு நினைக்கிற அப்படின்னு பாண்டியன் கேட்க, அது என்னமோ கரெக்டு தான் மச்சான், உங்ககிட்ட என்னை பிரிக்கத்தான் பார்க்குறாங்க. ஆனாலும் அம்மா நினைக்குது அதுக்காகத்தான். பரவாயில்லடா, அத்தை ஒன்று சொன்னால் சரியாக தான் இருக்கும். மாப்பிள்ளைகிட்ட நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என் மேலே உள்ள நம்பிக்கையில் தானே. நீ சொல்லு, போய் சொல்லு மச்சான், அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, உங்கள் மனசு போல் என்னை வேறையா போக சொல்லிட்டாருன்னு சொல்லுடா. மச்சான் நான் வேறையெல்லாம் போகல மச்சான், கடைக்கு மட்டும் தான் போகிறேன். பரவாயில்லடா, உனக்கு என்ன விருப்பமோ அதை செய்யி போதுமா. ஏய் கோமதி அப்படிங்களா என்னங்க அப்படின்னு வர, இப்போ உனக்கு சந்தோஷமா? எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அப்பா நான் தான் அப்பயே பார்த்துட்டேனே, போன்னு சொன்னோன்னே அவ்வளோ சந்தோஷப்பட்டியே. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு சந்தோஷம் தாங்கலை. பாண்டியன் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போயிடுறாரு. போனதுக்கப்புறம் சித்தப்பா மாமா அப்படி சொல்லி கை கொடுங்க, புது கடைக்கு ஓனராக போகிறீங்க அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. கோமதி மட்டும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுது. என்னக்கா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லைடா நீ தனியாக போயிடுவேன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் போக மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டில் போய் சொல்கிறாங்க வேகமாக, இந்த மாதிரி மச்சான் சரின்னு சொல்லிட்டாருன்னு. என்ன என்ன இவன் சரி சொல்லிட்டான், ஏதாவது சண்டை பிடிப்பான், வீட்டை விட்டு விரட்டுவான்னு பார்த்தா, ஏண்டா பழனி உன்னை வீட்டை விட்டு விரட்டலையா அவன்? எதுக்கு அவரையும் என்ன விரட்ட போகிறாரு? இல்லைடா இந்த மாதிரி நம்ம கடை வைக்கிறோமே அதுக்காக கோச்சிக்கிட்டு உன்னை விரட்டிடுவான்னு நினச்சேன். ஓ அதுக்காகத்தான் எனக்கு கடை வச்சு கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்க, டே என்னடா லூஸ் மாதிரி பேசுகிறேன்னு முத்துவேல் சொல்கிறாரு. அண்ணே நீங்கள் அப்படி நினச்சிருக்க மாட்டீங்க, இதோ இவர் நினச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னா குமார் இருந்துட்டு, என்ன சித்தப்பா ஓவரா ரொம்ப பேசுகிறீங்க, டே நீ நல்லவன்னு நினச்சா நீ என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னு அப்பத்தா பேசுது. ஆமாம் அப்பத்தா, நானும் எவ்வளோதான் அடங்கி அடங்கி போகிறது, ரொம்ப எகிரிட்டே போகிறீங்க, என்னை பார்க்குற இடத்துலாம் விட்டுறாங்க அடிக்கிறாங்க, ஏன்டா உன்னை திட்டணும், எதுக்கு உன்னை அடிக்கணும் அப்படின்னு பழனி கேட்க, அது நான் மன்னிப்பு தான் கேட்டேன். மன்னிப்பு கேட்டால் எத்தனை வாட்டி கேட்பேன், சும்மா சும்மா அவங்க விட்டு பிள்ளைய போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடிக்காமல் கொஞ்சம் வாங்கலாம் தூக்கி வச்சு அப்படிங்கிறாங்க பழனி. சித்தப்பா நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் இருந்துட்டு, நீ இப்படி பேசுவேன்னு நினைக்கவே இல்லைடா, நீ மாறிட்டேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் குமார் அப்படிங்கிறாங்க. நான் இப்போவும் மாறித்தான் இருக்கேன் அப்பத்தா, நான் நல்லவனாக இருக்கேன், முன்னாடி இருந்த குமார் இல்லை. ஆனால் அதுக்காண்டியா ரொம்ப அடிமையெல்லாம் நான் போக முடியாது, பெரியப்பா மாதிரி நியாயம்னா நியாயமாக இருப்பேன், என் பக்கத்து நம்ம வீட்டு பக்கத்து நான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா அப்படின்ட்டு போகிறாங்க. அப்புறம் கடை திறக்கிறதுக்கு ஒன்றும் சொல்லலையடா உங்கள் மச்சான் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. டேய் பழனி நம்ம கடை திறப்புக்கு உன் மச்சான் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் கடை வச்சு கொடுக்குறீங்கன்னா விடுங்க, வரக்கூடாது அவங்க வரக்கூடாது இவங்க வரக்கூடாதுன்னு மறுபடியும் நீங்களும் அப்படியே கைக்குள்ளான்னு அடக்கி வைக்க பார்க்குறீங்க, அப்புறம் எனக்குன்னு சுதந்திரமே இல்லையே அப்படின்னு சொல்ல, டேய் விடுறா, உன் அண்ணன் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறேன், உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீ செய், உன் பங்குலேருந்து உன் அண்ணங்க உனக்கு இதை செஞ்சு கொடுக்குறாங்க, இது உன்னோட கடை முழுக்க முழுக்க உன் விருப்பம் போல யாருக்கு வேணாலும் சொல்கிறா அப்படிங்குது. அப்போ தான் சக்திவேல்னால ஒன்றுமே சொல்ல முடியல. அண்ணே இங்கே பார்த்தியாண்ணே, டே விடுறா, அம்மா சொல்கிறது சரிதானே, இங்கே பாரு பழனி நீ கடை வைக்க வந்துட்ட, அதுவே போதும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க, கடையை வச்சு கொடுத்து பிரிச்சாச்சுல, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுருவோம் போடா போ அப்படின்னு சக்திவேல் நினச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு மச்சான் சந்தோஷமாக நாள் குடிச்சிட்டாங்க, வர்ற புதன்கிழமை நல்ல நாளாம், எல்லாரும் வந்துடணும், எல்லாம் நீங்கள் கடை திறக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. சரிடா விடு அப்படிங்கிறாங்க. கடை திறக்கிறதுக்கு எல்லாரும் அப்படி ரெடி ஆகுறாங்க. பார்க்குறாங்க அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பணும் சக்திவேல் ரெடியாக நிற்கிறான். கரெக்டாக பார்த்தா அங்கே கட் பண்ணுறது ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு எல்லாரும் இங்கிட்டு நிற்கிறாங்களா. பாண்டியனுக்காண்டி வேணுக்குன்னு வெறுப்பேற்றுங்கிறக்காண்டி நான் தான் வெட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி போகல அண்ணனை பார்க்குறாரு முத்துவேலை. அண்ணே நீங்கள் தானே வெட்டணும், வெட்டுங்கண்ணே, உங்களை தவிர இங்கே ரிப்பன் வெட்டுறதுக்கு எவனுக்கு தகுதி இருக்குது அருகதை இருக்குது அப்படின்னு சொல்ல பாண்டியன் பார்க்குறாங்க. ஏய் ஓ அண்ணனுக்கு ரொம்ப தாண்டி நான் என்னமோ ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு ஏங்குற மாதிரியும் ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியலை, சரி விடுங்க அவனை பற்றி தான் தெரியும்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பழனி சொல்லிடுறாரு, யாரும் வெட்ட வேணாம், என்னை பெற்ற அம்மா விட இந்த உலகத்தில் எதுவும் பெருசு இல்லை, அதனால நான் எங்கள் அம்மாவே வெட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு அம்மா ரிப்பன் கட் பண்ணி கடையை திறந்து வைமா அப்படிங்கிறாங்க. அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு ரிப்பன் வெட்டுறாங்க. சுகன்யா பார்க்குறது, கட்டின பொண்டாட்டி தான் வாழ்க்கையில் முக்கியம்னு நினைக்கணும், இந்த மனுஷன் என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. பழனி பார்க்குறாரு, ஏய் போதும் விடு, என் அம்மாவோட நீ என்ன நினச்சிருவியா அப்படிங்கிறாங்க. ஏன் நான் உங்களை பெருசாக நினைக்க மாட்டேன்னா, இந்த கடை வைக்கிற காரணமே நான் தான், ஓயாமல் படுத்தி எடுத்து அவங்க அண்ணன்ட்ட அப்படிங்கிறாங்க. சரி சரி என்ன அங்கேருந்து பிரிக்கிறதுக்கு அவங்க பிளான் போட்டாங்க, என்ன ஆனாலும் என் மச்சானே அக்காவையும் அக்கா பசங்களையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு, மச்சான் நீங்கள் வாங்க விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு எல்லாரையும் ஏற்ற சொல்கிறாரு. என்ன ஃப்ரெண்ட் இப்படி தான் கூடிய சீக்கிரம் போகலாம். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.